தமிழக அரசியலில் தற்போதைய பேசு பொருளாக இருப்பது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம். ஆளும் கட்சியான திமுகவை விட எதிர்கட்சியான அதிமுகவிற்கே அதிக நெருக்கடியை தரும் என்பதுதான் பொதுவாக திமுக அரசுக்கு எதிரான அதிருப்தி வாக்குகள் பாரம்பரியமாக முதன்மை எதிர்கட்சியான அதிமுகவிற்கே செல்லும். ஆனால் இந்த முறை விஜய் திமுக எதிர்ப்பு அரசியலை மிக தீவிரமாக முன்னெடுப்பதால் அந்த எதிர்ப்பு வாக்குகள் இரண்டாக பிரிந்து தமிழக வெற்றி கழகத்திற்கும் செல்லும் சூழல் உருவாகியுள்ளது. இது தற்போது அதிமுகவின் வெற்றி வாய்ப்புகளை பாதிக்கக்கூடும் என அரசியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். குறிப்பாக ஜெயலலிதா போன்ற வலிமையான ஆளுமை இல்லாத நிலையில் அதிமுகவின் சில பாரம்பரிய வாக்கு வங்கிகள் மாற்றத்தை விரும்புவதாக கூறப்படுகிறது. விஜயின் வருகை இளைஞர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்களை பெரிதும் கவர்ந்துள்ளதால் அதிமுகவின் வாக்கு வங்கியில் சரிவு ஏற்படுமா என்பதே இப்போதைய விவாதமாக உள்ளது. ஒருபுறம் விஜய் எழுப்பும் திமுக எதிர்ப்பு முழக்கங்கள் அதிமுகவிற்கு சாதகமாக முடியும் என கருதப்பட்டாலும், மறுபுறம் அவர் ஒரு மாற்று சக்தியாக உருவெடுப்பது அதிமுக இடத்தை நோக்கிதான் நகர்கிறது என்று கருத்துக்கள் வலுவாக முன்வைக்கப்பட்டுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.